2016-17 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட கிருஷி கல்யாண் செஸ் நாளை, அதாவது ஜூன் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. நடப்பாண்டு பட்ஜெட்டில் விவசாயத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க விரும்பிய மத்திய அரசு விவசாய உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்க தேவையான நிதியை பெற கிருஷி கல்யாண் செஸ் என்ற பெயரில் 0.5% அளவு சேவை வரியை உயர்த்தியது. இதுவே ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலாகிறது. இந்த செஸ், அதாவது கூடுதல் சேவை வரி, எல்லா விதமான சேவைகள் மீதும் விதிக்கப்படுகிறது. செஸ்ன்னு போடுறது எதுக்குன்னா, அந்த பணத்தை எடுத்து அது எக்ஸ்க்ளூசிவா அதுக்காக செலவு பண்ணிக்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இம்பாக்ட்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் தான். இதனால் தற்போது 10 ரூபாய் வரி செலுத்தும் ஒரு நபர் அத்துடன் கூடுதலாக 50 காசு செலுத்த வேண்டி வரும். உதாரணமாக, செல்போன் அல்லது இணையதள சேவைக்காக ஒருவர் மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் செலவிடுகிறார் என்றால் இதுவரை அதற்காக 145 ரூபாயை சேவை வரியாக செலுத்தியிருப்பார். இனி 150 ரூபாயாக செலுத்த வேண்டி வரும். இவ்வகையில் சாமானியர்கள் இனி எதற்கெல்லாம் இந்த வரி செலுத்த வேண்டி வரும் என்பது முக்கியமான கேள்வி. டெலிபோன், சாதாரண இன்னைக்கு டெலிபோன் இல்லாத வீடு கிடையாது, செல்போன் இல்லாத ஆள் கிடையாது. செல்போன் பில்லு ஏறும். காப்பீடு பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு நாட்டில். ஸோ இன்சூரன்ஸ் காப்பீட்டுக்கு சர்வீஸ் டேக்ஸ் ஏறும். பேங்கோட சர்வீஸ் எல்லாத்துக்கும் சர்வீஸ் டேக்ஸ் ஏறும். இதை தவிர சாதாரண ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டுக்கு சர்வீஸ் டேக்ஸ் இருக்கு. இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து ஏர் கண்டிஷன் பஸ்ஸுக்கும் 1 ஜூன்லேருந்து அதுக்கு சர்வீஸ் டேக்ஸ் இருக்கு. கட்டுமானம், நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்களோ அதுக்கான கட்டுமானத்தான சர்வீஸ் டேக்ஸ் அதுவும் ஏறும். இது ஒருபுறம் இருக்க, வரும் ஏப்ரல், அதாவது அடுத்த நிதியாண்டு முதல் ஜிஎஸ்டி எனப்படும் பொருள் மற்றும் சேவை வரி அமலாக்கத்துக்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. இந்த மான்சூன் செஷன்ல பார்லிமெண்ட் பில் பாஸ் ஆயிடுச்சுன்னா ஏப்ரல் 2017 ஜிஎஸ்டி நம்ம நாட்டுக்கு வரலாம். ஜிஎஸ்டி வர சமயத்தில் சரக்கு மற்றும் சேவைகளுக்கான வரிங்கிறது ஹையஸ்ட் வரின்னு பார்த்தீங்கன்னா 18வது இருக்கும். ஸோ ஒரு 18ங்கிற ஒரு நம்பரை திடீர்னு 12லேருந்து போக முடியாது. அது பயங்கர ஒரு எதிர்ப்பு இயக்கமாக மாறிடும். ஸோ 12லேருந்து 14, 15, 16ன்னு ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு 18ன்னு கொண்டு வந்துருவாங்க. தற்போது உயர்த்தப்படுவது சேவை வரி என்பதால் சாமானியர்களுக்கான செலவு சேவை வரி என்ற அளவில் மட்டுமே இருக்குமா, பொருட்களின் விலையிலும் எதிரொலிக்குமா என்பது பலரது சந்தேகம். ஒரு மேனுஃபேக்சர் எடுத்துங்க, ஒரு சிமெண்ட் மேனுஃபேக்சர் எடுத்துங்க, இல்ல ஒரு கார் மேனுஃபேக்சர் எடுத்துங்க. அவர் நிறைய சேவைகளை உள் வாங்கிக்கிறார். அவர் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறாரு, டெக்னிக்கல் சர்வீஸ் வச்சுக்கிறாரு, வேற சர்வீஸ் தான் ஒரு பொருளை தயாரிக்கிறார். அந்த சர்வீஸ்க்கெல்லாம் இந்த டாக்ஸ் போடுறச்சு கிருஷி கல்யாண் செஸ்க்கு சென்வாட் கிரெடிட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கிரெடிட் இல்லங்கிற பட்சத்தில் அந்த காஸ்ட் உயரும். பூவில் உள்ள தேனை வலிக்காமல் உறிஞ்சும் வண்டு போல மக்களுக்கு வலிக்காமல் வரியை உயர்த்துவதுதான் சிறந்த அரசுக்கு அழகு. அதை கடைபிடித்தால் ஜனநாயக நாட்டில் மக்களின் ஆதரவை யாரும் தக்க வைத்துக் கொள்ளலாம். தற்போதைய அரசு என்ன செய்ய போகிறது என்பதற்கு காலம்தான் விடை சொல்லும். புதிய தலைமுறைக்காக வேல்சங்கர் உதவியுடன் சந்திரன்.